ஒரு கேங் லூஸா இருக்கலாம், ஆனா லூஸா இருக்க எல்லாருமே ஒரு கேங்ல இருந்தா அதான் நம்ம கேங். எங்க கேங்ல மொத்தம் 7 பேருங்க. 7 பேர் மட்டும் ஒன்னா சேர்ந்தோம் ஒண்ணுமே நடக்காது. அந்த 7 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பத்தி சொல்றேன். அவனை பத்தி சொல்ல போனா படிப்பு படிப்பு படிப்பு, எந்த நேரம் பார்த்தாலும் படிப்பு. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போய் படிச்சிட்டான்னு கேட்டா ஃபுல் நடிப்பு. சரி, இவன் தான் படிச்சு படிச்சு பத்ம விபூஷன் அவார்டு வாங்க போறான் இவனை விட்டு இன்னொருத்த போனா அவனை பொறுத்த வரைக்கும் சைக்கோ. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல வேற மாதிரி இருப்பான், ஆன்லைன்ல போனா வேற மாதிரி இருப்பான். கொஞ்சம் மல்டி பர்சனாலிட்டி கொண்ட ஆளு, அம்பி அண்ணின் மாதிரி. அவனை நேர்ல பார்த்து வச்சுக்கோ, சொல்றா அப்படின்னு கண்ணாடி போட்டு பல மாதிரி பேசுவான். அப்படியே ஆன்லைன் போன வச்சுக்கோங்களேன், தொட்டா தூக்கிடுவேன் அந்த மாதிரி ஆளு. சரி, இவன் தான் பரம்பரை பைத்தியன்னு அப்படியே விட்டு இன்னொரு சைடு போனா 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேர் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிறந்தது வயிற்றுலயே இல்ல கோயிலையானே தெரியாது, அப்படி போய் சொல்லுவானுங்க. சிறப்பான ஆள் நீ. அந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பத்தி சொல்றேன். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வாயால அட் அ டைம்ல 10 வடை கிட்ட சுடுவான். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் வந்து என்னதான் படம் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சும்மா பேசின்னு வச்சுக்கோங்களேன், அவன் உடனே போன் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு டென்ஷன் ஆகி வைப்பான். அப்ப நம்ம கேட்போம், டே என்னடா ஆச்சு அப்படி கேட்டா, இல்லடா லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்துக்கு என்ன ஹீரோவா போடுறேன்னு சொன்னாரு, எனக்கு வந்து அந்த டைம் வேற இல்ல, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். சரி, இவன் தான் அட் டைம்ல 10 வடை கிட்ட சுடுறான்னு இன்னொருத்தன் கிட்ட போனா அவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், வடையெல்லாம் ரெடிமேடாவே வச்சிருப்பான். எப்படின்னா, எதுக்கு எத்தாலும் மாமா, என் மாமா இதை பண்ணிடுவாரு, என் மாமா அதை பண்ணிடுவாரு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுவானா மாமாவை கல்யாணம் பண்ணுவானே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆளவன். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் எப்படி தெரியுமா வடையா சுடுவான்? ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா, ஒரு நாள் வந்து கான்ஃபரன்ஸ்ல எல்லாருமே இருந்தோம். இவன் வந்து நார்மலா எல்லாரும் பேசிட்டே இருக்கும், இவர் வந்து உடனே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஓல்டுல இருக்குங்களா அப்படின்னா, சரி அப்படி ஓல்டுல இருக்கும்போது அப்படி என்னதான் பண்றான்னு பார்த்தா அவன் ஓல்டுலயே போடல, சைட்ல பேசுறாராம். அவனை வந்து அப்படியே கடல்ல இறக்கிட்டு அவனை வந்து எந்த தடையுமே இல்லாம அவனை அழிச்சிரு, இது எங்க மாமா சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஓல்டுல பண்ணலன்னு அவனுக்கே தெரியும், ஆனா வந்து எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். இன்னொரு லாஸ்ட் கேட்டகரியை பத்தி சொல்றேன். அவரு பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜே அவரோட கண்ட்ரோல். அப்படிதான், அதாவது ஜூனியர்ல இருந்து சீனியர் வரைக்கும் அண்ணா அண்ணா அண்ணான்னுவாங்க. ஆனா ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இவங்க அண்ணா 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 கூப்பிடுறாங்கல்ல, ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இவனுங்களுக்கு எல்லாம் தம்பி மாதிரி இருப்பான். ஏன்னா அவனுக்கு இப்படி இருந்தா இவன் இத்தனும் தான் இருப்பான். இவனுக்கு எதை வச்சு அண்ணா கூப்பிடுறாங்க அவனுக்கும் தெரியாது, இவனுங்களுக்கும் தெரியாது. கடைசியா நம்ம கேட்டகரி தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவனுங்களை பத்தி எல்லாமே இவ்வளவு தெரிஞ்சுதான் இவனுங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல அங்க பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டேன்.